ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 26, 2024. நான் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. என்னென்னா எஜுகேஷ்னல் வீடியோஸ். ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி எஜுகேஷ்னல் வீடியோஸ் ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க நிறைய விதமான மக்கள் வருவாங்க. லாங் டேர்முக்கு சம்பாதிக்கணும், ஷார்ட் டேர்முக்கு சம்பாதிக்கணும், இல்லை மாதம் மாதம் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அந்த மாதிரி சில பேர் டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் தனித்தனி செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்விங் ட்ரேட் தான் பார்க்க போகிறோம். ஸ்விங் இஸ் கிங் அப்படின்ற ஒரு சேயிங் இருக்குது. ஆமாங்க, ஸ்விங் ட்ரேட் ஒரு குறுகிய காலத்தில் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடை தான் எடுக்கணும். ஸோ ஸ்விங் ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் பண்ணும், நியூஸ் சப்போர்ட் பண்ணும், கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா ஷேர் மூவ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் நேரத்தில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்குக்கு நிறையா ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ரூல் வந்து அதிகமான ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கேபிஆர் மில்ஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சேனலில் வந்து போயிட்டுருக்கான். இந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக பார்க்கப்படுது. நான் உங்களுக்கு வரைஞ்சே காமிக்கிறேன். இது வந்து இவனுடைய சப்போர்ட் ஜோனாக பார்க்கப்படுது. 2022 இதை நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு ஆகியிருப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு என்ட்ரி ஆனவங்க இந்த இடத்துல என்ட்ரி இருந்தாங்க அப்படின்னா இதோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா அவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுதான் ரீசன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய ப்ராஃபிட் ஒரு 15% டு ஒரு 16% இருக்கும். ஸோ அதிகமான ப்ராஃபிட்டுக்கு ஏர்ன் பண்ணாமல் கிடைக்கிற 10%, 12% சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ரேடுக்கு வரணும். அதுதான் ஸ்விங் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரியை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல பை பண்ணியிருப்பீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி ஒரு 48-50% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டில். ஓகேங்களா, ஒரு 50% ப்ராஃபிட். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம். லாங் டேர்முக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல பை பண்ணிவிட்டு இன்னொரு 5-6 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கிறது தான் லாங் டேர்ம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் பை பண்ணும்போது இதோட ரெசிஸ்டன்ட் லெவல் இப்போது ஒரு 900 ரேஞ்சில் இருக்குதுன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ 890, 900 ரேஞ்சில் இருக்குது. ஸோ தென் நீங்கள் லாங் டேர்முக்கு பை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, இந்த சப்போர்ட்டில் பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஹோல்டு பண்ணுவீங்க. ஸோ ஹோல்டு பண்ணும்போது இவன் 889 ரூபா வந்திருப்பான். உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராஃபிட் ஒரு 69-70% வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டீங்க. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸை புக் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஹோல்டு பண்ணுவீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் படி இன்னும் இங்கே பிரேக்கர் கொடுத்தானா 1200 ரூபா போவான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு லாங் டேர்மில் இவங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸ் சுமார் ஒரு 150% இவங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 1 லட்ச ரூபா போட்டு 2 லட்சமாக எடுப்பாங்க. டென்ஷன் ஃப்ரீயாக அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், பொசிஷனல், ஸ்விங், லாங் டேர்ம் இது 4 தான் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்குது. இதை தவிர்த்து இன்ட்ராடே, எஃப்என்ஓ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து அவங்க அந்த கம்பெனி கொடுக்குற ஸ்ப்ளிட், போனஸ், டிவிடெண்ட் அண்டு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இதெல்லாம் அவங்களோட பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸ்விங்கில் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் மட்டும்தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் என்ட்ரிலையும் அப்படி தான்.
ஸோ நீங்கள் லாங் டேர்மில் வெல்த்தை ஜென்ரேட் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு 1 கோடி இருக்குது, 2 கோடி இருக்குன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் நல்ல கம்பெனிஸ் சப்போர்ட் லெவலில் இருக்கும்போது பை பண்ணி ஹோல்டு பண்ணுறது. இப்போது 1 கோடி ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷத்தில் அது 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா 1 கோடி 2 கோடியாக மாறும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்லோவாக வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். என்கிட்ட கேபிட்டலே இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு வரலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கும் ப்ரீவியஸ் ஜோனில், அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் சுமார் ஒரு 45% இருக்கும். இது வந்து ஒரு ஸ்விங் என்ட்ரி தான். ஸ்விங் என்ட்ரியில் உங்களுக்கு 30% கிடைக்கும், 20% கிடைக்கும், ஏன் -% கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கு தளராமல் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதில் ஒரு 45% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, இந்த ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 44% அப்படிங்கும்போது அதை ஏன் வைக்கிறேன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸை டச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, செல் பண்ண வேண்டிய கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் 44% வச்சுருக்கேன். 1 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு 45,000 ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும். அண்ட் நீங்கள் செகண்ட் என்ட்ரி இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 23% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஆட் ஆன் ஒரு 30,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 22% கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்ன் வருவான். அது வந்து ஸ்விங் பண்ணுறதுக்கான இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் வருது. ஸோ ரெசிஸ்டன்ட் பிரேக்கும் நடக்குது. இப்போ இதை அப்செட் பொட்டன்ஷியல் பார்த்து நான் மறுபடியும் ஒரு 19% டார்கெட் வந்து வைக்கிறோம். அண்ட் தென் இந்த இடத்துல ஷேர் வந்து இங்கேருந்து மேலே போனோம் அப்படின்னா பார்த்தீங்களா. ஸோ இப்படி நம்ம வந்து டார்கெட் வைக்கிறோம். ஸோ 1 லட்ச ரூபா இருக்குது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடில் உங்களுக்கு 45,000 கிடச்சிருக்கும். உங்களுடைய கேபிட்டல் 1,45,000 வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, 500 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 22% போயிருக்கும். ஸோ அதோட மதிப்பு 30,000. உங்களுடைய கேபிட்டல் 1,75,000 மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, அந்த இடத்துல உங்கள் ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரு 40,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 2,15,000 உங்களுடைய கேபிட்டலில் க்ரோவ் ஆகிருக்கும். ஸோ இந்த 2,15,000 வந்து நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடில் 2,50,000 அது உயர்ந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு 15% கிடைக்கிது அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2,40,000 50,000 வந்திருக்கும். சரி, 2,80,000 3 லட்சம் அப்படியே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடில் இந்த 2 வருஷத்தில் நீங்கள் பண்ண வெரிஃபைடு ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கேபிட்டல் 3 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் பவர் ஆஃப் ஸ்விங் ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் போட்டேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், நான் வச்சுருந்த ப்ராஃபிட் டார்கெட்டில் கரெக்டாக அப்பப்போ அந்த ஒரு ஸ்ட்ரகிள்னஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஷேர் வந்து டிசிஷன் எடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான என்ட்ரிஸ் எக்ஸிட்டை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இது மூலமாக நான் ஸ்விங் ட்ரேடை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருந்தேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.